அப்ப என்ன பண்ணாரு எடப்பாடி அவர்களும் கடம்பூர் ராஜுவும் பெருந்தன்மையோட அந்த கோப்புல கையெழுத்திட்டாங்க. ஒண்ணுமே இல்லை. நீங்க எடப்பாடி வந்து பழி வாங்க நினைச்சிருந்தாருன்னா, ஆமா ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டீங்க, எந்த ஆர்டருக்குமே மேல்முறையீடு போறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். 6 மாசம் டைம் இருக்கும். நாங்க மேல்முறையீடு போறோம், என்னைக்கு போறீங்க, நாங்க யோசிச்சு சொல்றேன்னாவே நிக்கும் பாடி முடிஞ்சு போச்சு. யோசிச்சு. ஏன்னா 6 மாசம் டைம் இருக்கு. நாளைக்கே மேல்முறையீடு போன அவசியம் கிடையாது. இந்த ஸ்டே வாங்கிறது நாங்க அப்பீல் போட்டோம், நீங்க வேணா எது மனதில் போயிட்டு நீங்க போய் சேர்ந்துக்கங்கன்னு கூட அவங்க சொல்லலாம். ஆனா அன்றைக்கு பெருந்தன்மையா நான் வந்து கையெழுத்திட்டேன், முன்னாள் முதல்வர்ன்ற ஒரு காரணத்துக்காக நான் எதை பத்தி பேசாம கையெழுத்திட்டேன் கூட இவங்க உணரல. அதுதானே சொல்றேன். போகாம நமக்கு வழி விட்டாங்களேன்றது உணராம குற்றச்சாட்டா வாக்களை பெறுவதற்காக அதுதான் வந்து சென்டிமெண்டா அவர் அடிக்க நினைச்சு மாண்பு முதலமைச்சர் மாட்டிக்கிட்டாரு. என்ன சொல்றாரு, நான் வந்து அழுது கொண்டே என்னுடைய தன்மானத்தை விட்டு அவர் வீட்டுக்கே சென்று நான் வந்து கலைஞர் அவர்களுடைய வந்து நான் வந்து சமாதியை கட்டணும்னு சொல்லி நான் கேட்டேன். ஆனா கல் நடிச்சு பிடிச்ச எடப்பாடி பழனிசாமி அப்ரூவ் தரல அப்படின்னு சொன்னா, நீங்கள் வந்து ஜானகி அம்மாக்கு ஏன் அப்ரூவ் தரல, காமராஜருக்கு எதுக்கு அப்ரூவ் தரல? காமராஜரோட ஒப்பற்ற தலைவர் இங்க இருப்பாங்களா? அண்ணாதிரை தமிழ்நாடு எத்தனை நாள் ஆண்டார்? 2 வருடம் தான் ஆண்டார். அவருக்கு அங்க கொடுத்திருக்கீங்க 9 ஆண்டுகள் மாண்டு மிகப்பெரிய ஒரு சாதனை படிச்சு ஊழல் கரைபடாத ஒப்பற்ற உலகத்தில் கூட அனைவரும் இன்றைக்கு தமிழ்நாடு வந்து கல்வியிலும் பெரிய பெரிய விஷயங்களும் மேன்மோகி நிற்குதுன்னா அதற்கான வித்திட்டவர், அதுக்கான அடித்தளமிட்ட காமராஜரை விட்ட ஒரு தலைவர் இங்க கிடையாது. உங்கள்கிட்ட கண்டிப்பா கிடையாது. இல்ல